நாம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். ராம் முழுவதும் பிரயாசம், இரவெல்லாம் பிரயாசம். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இரவெல்லாம் ஒரு பிரயாசம். சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த ஒரு பயங்கரமான பிரயாசம். ஆனால் பிரயாசத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் பிரயாசப்பட்டதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த கால வேளையில நம்முடைய பிரயாசத்திற்கு நிச்சயம் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்முடைய பிரயாசத்திற்கு தேவன் நிச்சயமாகவே பதில் அளிக்கிறார். இந்த கால வேளையில உங்கள் வாழ்க்கையில பல பிரயாசங்கள் இருக்கலாம், பிரயாசங்கள் தோற்று போனதை போல இருக்கலாம். ஆனால் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் பேதுருடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்தவர், பேதுருடைய காரியத்தை ஆசீர்வதித்தவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில பல பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5 வாசிக்கும் பொழுது ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். இந்த நாளில் 10 ஆண்டுகள் பிரயாசப்பட்டோம். 15 ஆண்டுகள் கடுமையாக ஊழியத்தின் பாதையில, பிசினஸ் பாதையில கடுமையாக உழைத்தோம். ஆனாலும் எங்களுடைய பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று கலங்கி இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது நம்முடைய பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிரயாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார், நம்முடைய பிரயாசத்திற்கு உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பிரயாசத்தை அவர் மறந்து விடுகிறது அல்ல. ஜெபத்தில் பிரயாசப்பட்டோம், உபவாசத்தில் பிரயாசப்பட்டோம், அவருக்காய் கொடுத்து பிரயாசப்பட்டோம், பல பிரயாசங்கள் இருக்கிறது. ஆனால் பிரயாசத்தை ஒரு நாளும் ஆண்டவர் மறப்பதில்லை. இங்கு பார்க்கும் பொழுது ஆழத்திலே கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சீமோன் பேதுருவை பார்த்து ஆழத்தில் கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்கு தான் பேதுரு சொல்றாரு, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நீர் பகலிலே இப்போது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறீர், இப்போது நாங்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறோம், எங்களுடைய வேலை முடிந்து விட்டது, இப்போது வலைகளை அலசி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் போய், ஆமா, மீன் பிடிக்கிறவர்கள் இரவுதான் மீன் பிடிப்பார்கள், பகலில் அல்ல. இவர் பகலில் பிரசங்கத்தை முடித்து விட்டு உங்கள் வலைகளை எங்க போடுங்கன்னா ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு பதிவு சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், எங்களுடைய பிரயாசத்தை ஆமா நீ அறிந்திருக்கிறீரோ அறிந்திருக்கவில்லையோ, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்த்து நிற்கவில்லை, மறுபடியும் கீழ்ப்படுகிறார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தையின்படி மறுபடியுமாய் வலையை போடுவோம், அவருடைய வார்த்தையின்படியாய் மறுபடியுமாய் நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் பதிலை கர்த்தர் தருவார். எனவே உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்லி பேதுரு மீன்பிடிக்க போகும்போது வலை கிழியத்தக்கதாக அற்புதங்கள் அந்த இடத்துல நடக்கிறது. பிரியமானவர்கள், இந்த நாளில் ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதத்தை நிச்சயம் தர ஆண்டவரால் முடியும். எனவே பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், உன் கையின் பிரயாசத்தில் நீ சாப்பிடுவாய். உன் பிரயாசத்தை கனம் பண்ணுகிற தேவன் இந்த நாளில் உங்கள் பிரயாசத்தை கனம் பண்ணுவார். ஆமா, உங்களுடைய பாஸ் கனம் பண்றாரோ இல்லையோ, உங்களுடைய குடும்பங்கள் கனம் பண்ணுகிறதோ இல்லையோ, நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த எஃபோர்ட்டை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நிச்சயமாய் பதிலளிப்பார். பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 சொல்லும் பொழுது, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். ஊழியத்திலே பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடியில் வாங்கினவன். பவுலுடைய பிரயாசம் பெரிய பிரயாசமாக இருந்தது. அந்த பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த. பிரியமானவர்களே, ஐரோப்பா முழுவதும் தேவனுடைய சுவிசேஷத்தை கொண்டு சென்றார் பவுல். ஐரோப்பா முழுவதும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்றார். இந்த நாளில் உங்கள் மூலமாய் பல அற்புதங்களை தேவன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். யாருக்கு தெரியும், உங்கள் மூலமாய் பல இடங்களிலே தேவன் உங்களுடைய வார்த்தையை கொண்டு போக முடியும். எனவே பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 சொல்லும் பொழுது, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தைப்பட்டவன். ஆமா, இங்க சொல்லும் பொழுது பேதுரு சொல்லும் பொழுது பவுல் சொல்லும் பொழுது பேதுருவை பார்த்து மற்ற அப்போஸ்தலரை பார்த்து நான் அதிகம் என்று சொல்வதை பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவுக்காக நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் கிறிஸ்துவுக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டவன். ஆமாம், அதிகமாய் பிரயாசப்பட கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த நாளில் உங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாக போகாது. உங்களுடைய பிரயாசங்கள் அது வேஸ்டா போயிருங்கிறதுக்காக, அந்த எஃபோர்ட் வேஸ்டா போயிருங்கிறதுக்காக பிரயாசப்படாமல் இருக்காதீங்க. நீங்கள் பிரயாசப்படுங்கள், நிச்சயம் உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்றாரு, ஆசீர்வதிக்கிறார். இதில் பார்க்கும்பொழுது அந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் கீழே வாசிக்கும் போதெல்லாம் பவுலுடைய பல பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆமா, கல்லறி உண்ட காரியங்கள்,
அடிக்கப்பட்ட காரியங்கள், நொறுக்கப்பட்ட காரியங்கள், கடலிலே ராப்பகல் போக்கின காரியங்கள், இப்படி சொல்லும்பொழுது அநேக தர பிரயாணங்கள் வந்த காரியங்கள், இப்படி நிறைய காரியங்கள் அவர் பேசுகிறார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. தேவன் அவருக்கு என்ன கொடுக்கிறார்னா அந்த திருச்சபையை உருவாக்கக்கூடிய காரியத்தை அதைத்தான் அவர் பேசுகிறார். அப்படியே வாசிச்சுட்டு வர்றோம். வாசிக்கும் பொழுது இவைகள் முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கக்கூடிய கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இப்ப பார்க்கும்போது கிறிஸ்துவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டாரா பவுல்? இயேசுவுக்காக எதை செய்ய அழைக்கப்பட்டாரோ அந்த பிரயாசத்துக்காக அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த நாளில் எந்த பிரயாசத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, எந்த காரியத்துக்காக நீங்க அழைக்கப்பட்டீர்களோ அந்த பிரயாசத்தை விடும்படி அநேக காரியங்கள் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கலாம். அநேக காரியங்கள்ல அந்த பிரயாசத்தை விடுவதற்கு போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து பிரயாசப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஓடுங்க. ஆமா, எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை இருக்க சொன்னாரோ, எந்த இடத்துல உங்களை பயணிக்க சொன்னாரோ அந்த இடத்துல தொடர்ந்து பயணிங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே சொல்லும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரோ நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். பவுல் மாதிரி ஊழியத்தில் யாரும் பிரயாசப்படவில்லை. மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் இரத்த சாட்சியை மரித்தார்கள். மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் எருசலேமில் இருந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் இங்கு பார்க்கும்பொழுது இவர் ஒவ்வொரு நாளும் ரெஸ்டே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஊழியத்துக்காக, தேவனுக்காக பிரயாசப்பட்டதை பார்க்கிறோம். எனவே பிரயாசத்தை அவர் பலனளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். குழந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், வீட்டுடைய கடன்கள் அடைக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரமோஷனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், பணி மாறுதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் பிரயாசப்படுகிறேன், ஜெபத்தில் தேவனோடு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் தேவன் பலன் அளிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அருமையான சகோதரா சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உன் பிரயாசத்துக்கு பதில் உண்டு. உன் பிரயாசத்தை அவர் பார்த்து நிச்சயம் அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பவுல் இன்னொருத்தர் சொல்லுகிறார். பவுல் சொல்லும் பொழுது இப்ப பவுல் இவ்வளவு காரியங்கள் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் சபையை குறித்ததான காரியத்துல, சபை குறித்ததான அந்த எண்ணம் நெருக்கி கொண்டிருக்குன்னு சொல்றார். அப்படின்னா தன்னுடைய இலக்கை எவ்வளவு அவர் சரியாக போய் கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய இலக்குக்கு நேராகி போய் கொண்டிருக்கும் பொழுது சில சோதனை வரும் பொழுது நான் ஜெபிக்க போவதில்லை, நான் வேதம் வாசிக்க போவதில்லை, நான் தேவனுக்கு ஊழியம் செய்ய போவதில்லை, அல்லது திருச்சபைக்கு போவதில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தில் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறுத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் பல காரியங்கள் வரும் பொழுது நீங்கள் அதை பிந்தின பகுதி படித்து பார்க்கலாம். பல காரியங்கள், கள்ள சகோதரால் வந்த நெருக்கம், பல நெருக்கங்கள். உபவாசத்தில் இருக்கிறார், கண் விழிப்பில் இருக்கிறார். கண் விழிப்பு, உபவாசங்கள், உணவு இல்லை, பற்றாக்குறை, பட்டினியில் இருக்கிறார். பல காரியங்கள் இருந்தாலும் சபை வளர்ச்சி குறித்தே சிந்திக்கிறார். சபை வளர்ச்சியை குறித்து அங்கு ஆரம்பிக்கப்பட்ட சபை எப்படி இருக்குமோ, அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட சபை எப்படி இருக்குமோ என்று சொல்லி பல சபையை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சிந்தனையும் தேவன் நமக்கு என்ன காரியத்தை செய்ய சொன்னாரோ அந்த காரியத்தில் இந்த காலை வேளையில அந்த காரியத்துடைய எண்ணங்கள் உங்களை நிரப்புவதாக. பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்துக்கு நேராக அப்போஸ்தலன் பவுலை நடத்திய தேவன் இந்த காலை வேளை உங்களை நடத்துவாராக. அதிலே வாசிக்கும் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10 சொல்லும் பொழுது, அவர் எனக்கு அருளிய கிருபையை விருதாவாக இருக்கவில்லை, அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இங்கு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார் பவுல். அவர்கள் அப்போஸ்தலரா? நானும் அப்போஸ்தலர் தான். அவர்களை காட்டிலும் நான் அதிகமாக அடிக்கப்பட்டவன், அடிக்கப்பட்டவன், அவர்களுக்காக நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். அந்த அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமாய் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம், ஏதோ ஒன்று காரியத்துக்காக தேவனுக்காக செய்ய வேண்டும் என்று வைராக்கியமாய் எழும்பி இருக்கிறேன் என்று சொல்றதை பார்க்கிறோம். இந்த நாள்ல அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை, பவுல் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்த கிருபையை நான் விருதாவாக்கவில்லை, அந்த கிருபை எனக்குள்ளே செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நாள்ல அவர் கொடுத்த கிருபையை நீங்கள் செயல்படுத்தும்படி தேவன் இந்த நாளிலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்தாங்க. ஆண்டவர் சொல்லும் பொழுது 5 தாளந்தை ஒரு நபருக்கு கொடுத்தார், 2 தாளந்து ஒரு நபருக்கு கொடுத்தார், 1 தாளந்தை கொடுத்தார். இப்போ 5 தாளந்தை கொடுத்தவர்கள் 10 மாற்றினார்கள், 2 தாளந்தை கொடுத்தவர்கள் 4 மாற்றினார்கள். அந்த 1 தாளந்தை கொடுத்தவர் மண்ணில் போட்டு புதைத்து வைத்ததை பார்க்கிறோம். அப்போ அந்த எஜமானன் அவனை கடிந்து கொண்டு அவனை கடினமான ஒரு அறைக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்போ சொல்லும்பொழுது மற்றவர்கள் அதை வைத்து பிசினஸ் பண்ணாங்க. அந்த தாளந்தை பயன்படுத்தினார்கள். அந்த தாளந்தை ஜெபிக்க தாளந்தாக இருக்கலாம், அந்த தாளந்து கொடுக்கக்கூடிய தாளந்தாக இருக்கலாம், அந்த தாளந்து தேவன் சமூகத்தில் உட்கார்ந்து ஜனங்களுக்காக பதிந்து பேசக்கூடிய தாளந்தாக இருக்கலாம், அல்லது அவுட்ரீச் பண்ணி தேவனுக்கு ஆண்டவருக்காக அந்த ஏதோ காரியத்தை செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம்.
ஆமாம், வெளியில் போய் பப்ளிக்காகவே ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய தாளந்தாக இருக்கலாம். உங்களுக்குள்ள எந்த தாளந்தா இருந்தாலும் அந்த தாளந்தை புதைத்து வைக்கக்கூடாது. அந்த தாளந்தை மறுபடியும் ஸ்தோத்திரம் அதை பெருக பிரயாசப்பட வேண்டும். அந்த கிருபை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்குமானால், அந்த தாளந்து உங்களுக்கு இருக்குமானால் அந்த கிருபை நிச்சயமாக உங்களுக்கு அதை பெருக பண்ணும். ஆனால் ஒரு தாளந்து வாங்கினவன் அதை மண்ணில் போட்டு புதைச்சி வைத்ததை பார்க்குறோம். அதை ஆண்டவர் சொல்லும்பொழுது, நீங்கள் அதை வட்டி கொடுக்கக்கூடிய காசுக்கார வசத்தில் கொடுத்தா கூட, பேங்கில் கொடுத்தா கூட, ஏதோ ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துருப்பானே, இதை போய் நீ மண்ணில் போட்டு புதைத்து வைத்தாயே என்று சொன்னான். இப்போ பவுல் சொல்லும் பொழுது அந்த கிருபையை அவர் மண்ணில் போட்டு புதைக்கவில்லை, அந்த கிருபையை விருதாக்கவில்லை, அந்த கிருபையை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கார், அதை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்குள்ள கூடிய கிருபையை, அன்பு சகோதர அன்பு சகோதரிய, உங்களுக்கு கூடிய கிருபையை ஸ்தோத்திரம் ஏதோ விதண்டவாதம் பேசிக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காகவே அந்த கிருபை இழந்து விடாதபடிக்கு, இல்லை கர்த்தர் என் மூலமா ஏதோ ஒரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்துக்கு அந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் வேற ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார், எனவே நிச்சயம் ஆசீர்வதிப்பார் சொல்லி நீங்க அவருக்காக பிரயாசப்படுங்க. உங்கள் பிரயாசத்தை கனம் பண்ணக்கூடிய தேவன், உங்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், உங்கள் பிரயாசத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. எனவே ராம் முழுதும் கஷ்டப்பட்டது அவருக்கு தெரியாதா? ராம் முழுதும் பிரயாசப்பட்டது தெரியாதா? ஆமா, பேதுரு சொல்லிதான், சீமோன் பேதுரு சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரிய வேண்டுமா? எனவே இந்த நாளில் நம்முடைய பிரயாசத்தை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறோம். ஆமா, எவ்வளவு நாள் அழுதேன் தெரியுமா? எத்தனை மணி நேரம் உமக்காய் காத்திருந்தேன் தெரியுமா? எத்தனை முறை நான் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கேன் தெரியுமா என்று சொல்லி அவருக்கு தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும் என்று முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்க சொல்லும் பொழுது அந்த கிருபை பிரயாசப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 சொல்லும் பொழுது, பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 சொல்லும் பொழுது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இங்கு பவுல் சொல்றார் பிலிப்பு சபையை பார்த்து, பிலிப்பு சபையே, உன் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் நீ பிரயாசப்படு. ஆமா, பிரயாசப்படு, ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், பிரயாசப்படு. ஆமா, இன்னைக்கு பார்க்கும்போது ஆமா எல்லாமே ஒன் டைம் நடந்துன்னு சொல்றாங்க. ஆமா, ஒரே முறை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா போதும், நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஆமா, சபைக்கு போகிறோமோ போகலையோ, ஏதோ நம்ம பாவம் பண்றோமோ பாவம் பண்ணலையோ, இல்லை, ஒரு முறை அவர் ஏற்றுக்கொண்டால் போதுமானது, நாம் எப்படியும் பரலோகம் போய்விடலாம் என்று ஒரு தவறான ஒரு கருத்து உண்டாகி கொண்டிருக்கிறது, தவறான உபதேசம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பவுல் சொல்லும் போது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். கடைசி நேரம் கூட ரட்சிப்பு இழந்து போக முடியும், கடைசி நேரம் கூட ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தத்தை இழந்து போக முடியும், பாவத்தில் விழ முடியும். கடைசி நேரம் கூட சிம்சோன் விழுந்து போனதை பார்க்கிறோம், மாம்சத்துல, இச்சையில, பாவங்கள்ல. கடைசி நேரத்தில் கூட பேதுரு மறுதலித்து போனதை பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் கூட யூதாஸ் காரியோத் ஆண்டவரை காட்டி கொடுத்து ஆமா ஆண்டவர் விட்டு நிரந்தரமாய் விலகி போனதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில இப்ப சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆமா ஏற்றுக்கொண்டேன், போதுமானது, மறுபடியும் நான் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தவறான உபதேசத்துக்கு இடம் கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. இங்க சொல்லும் பொழுது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் டே பை டே. நான் நேற்று 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் போதும் அப்படி இல்லை, இன்னைக்கு நான் ஜெபித்து தான் ஆகணும். நேற்று ஒரு 5 மணி நேரம் தொடர்ந்து வேதத்தை வாசித்து கொண்டிருந்தேன், அது போதும். இல்லை, இன்னைக்கும் ரேமா வேண்டும், இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தை வேண்டும், நான் இன்றைக்கும் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது, இன்றைக்கும் தேவனுடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படணும். டே பை டே பிரயாசப்பட்டே கொண்டிருக்க வேண்டும். எனவே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதில் பார்க்கும்பொழுது, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைங்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், அது பெரிய வசனம் வந்துகிட்டு இருக்கு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, நான் வீணாக ஓடினது, நான் வீணாக பிரயாசப்பட்டதுங்கிற மகிழ்ச்சி. ஆமா, வீணா ஓடிட்டார் சார். பிலிப்பு சபைக்கு வீணா பவுல் ஓடிட்டாரு. பிலிப்பு சபை பரலோகம் போகவே இல்லை. ஆமா, வீணாக பிரயாசப்பட்டார். இப்பொழுது பார்க்கும்போது வீணாக பிரயாசப்பட்டார், பிலிப்பு சபை பரலோகம் போகவில்லை என்கிற அந்த பேச்சு வந்துடக்கூடாது. எனவே அந்த காரியம் வந்துவிடக்கூடாது. எனவே நான் வீணாக பிரயாசப்பட்டது, வீணாக முயற்சி பண்ணப்பட்டது என்று சொல்லக்கூடாது. எனவே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடலை போல பிரயாசிக்கிற நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சொல்றாரு, கோணலும் மாறுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளமா இருக்கும்படிக்கு அப்படின்ற. இப்ப கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்குள்ளாக வாழுகிறோம், அதை விட்டு விலக முடியாது.
விபச்சாரக்காரரை விட்டு விலக முடியாது, குடி வெறி ஆவியை விட்டு விலக முடியாது, அசுத்தமான வாழ்க்கையை விட்டு திருடலை விட்டு விலக முடியாது. அவருக்குள்ளதான் வாழுகிறோம். ஆமா, அவருக்குள்ளதான் வாழுகிறோம், வசிக்கிறோம். ஆனாலும் அங்கே நம்ம பர்ஃபெக்டா இருக்க தேவன் விரும்புகிறார். அங்கே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமா, அங்கே பரிசுத்தமாய் தேவனுக்காய் ஒழுக்கமாய் வாழ வேண்டும் விரும்புகிறார். ஆமா, ஆனால் உலகம் சொல்லும் பொழுது அவன் துரோகம் செய்யாமல் யாரும் இருக்கா, ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு உன்னை பாவம் செய்ய இழுத்து கொண்டிருக்கும், போராடும். ஆமா, யார் பரிசுத்தமா இருக்கிறா, யார் இந்த காலத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும், இப்படி சொல்லிக்கொண்டே நாம் பாவம் செய்வதற்காக தூண்டும். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, கோணலும் மாறுபாடமான சந்ததியை விட்டு விலகி. ஆமா, அந்த சந்ததியில் நீங்க வாழ்றீங்க, ஆனா என்ன செய்ய, அந்த சந்ததிக்குள்ள என்ன செஞ்சிடாதீங்க. ஆமா, அங்க இருக்கீங்க, அவங்க நடுவுல தான் இருக்கீங்க, அவங்க நடுவில் விட்டு போகல. ஆமா, ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு நடுவில் போகணும், நம்ம பரலோகம் போயிருக்கணும். ஆனா ஆண்டவர் வைக்கல. ஆமா, நீங்க எனக்கு சாட்சியா இருப்பீங்க, அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அப்ப சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். இப்ப சொல்லும்போது பிலிப்பு சபைக்காக நான் பிரயாசப்பட்டேன், என் பிரயாசத்தை வீணாக்கிறாதீங்க. பிரைஸ்ல இருந்தவே பவுல் சொல்லும் பொழுது பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் நமக்கு பிரயாசமாக உண்டாது என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமா, பிரயாசத்துக்கு பலன் அளிக்கிறாரு. இப்ப பிரயாசமா பரியாவான்னு கேட்கிறார். ஆமா, புரியுதா? ஆமே, பிரயாசத்துக்கு பலன் அளிக்கிறார். ஆனால் பிரயாசமாவது நீ படுகிறாயா மகனே, மகளே, சகோதரா, சகோதரி என்று கர்த்தர் கேட்கிறார். அந்த காலை வேளையில பிரயாசப்படுவோம். ஆமா, இவர்களெல்லாம் பிரயாசப்பட்டார்கள். அவர் பிரயாசப்படும்போது நிச்சயம் அவர்கள் என்ன செய்யாது, ஆண்டவர் என்ன செய்யாது, ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லும் பொழுது கலாத்திய சபையை பார்த்து பவுல் நடுக்கம் உண்டாயிடுச்சு. கலாத்திய சபை, ஆமா, உங்கள் கண்களை எனக்கு பிடுங்கி கொடுக்க கூடுமானாலும் பிடுங்கி கொடுப்பீர்கள் அப்படின்ற, கண்ணை குடுறான்னா கூட கலாத்திய சபையில கண்ணை கழட்டி கொடுத்துருப்பான், அந்த ஐபாலை கழட்டி கொடுத்துருப்பான். ஆனா அப்படிப்பட்ட சபையில மறுபடியுமாய் ஒரு தவறான கொள்கை, யூத மத சடங்குகளை புகுத்துகிறார்கள், மறுபடியுமாய் விருத்தேசனம் சொல்லுகிறார்கள், மறுபடியுமாய் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சில இஸ்ரவேல் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களை, யூத மரபுகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொல்லி கலாத்து சபையை குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வேறொரு சுவிசேஷம் இல்லையே அப்படின்றார் பவுல். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, ஒரே ஒரு சுவிசேஷம், கிறிஸ்துவின் நற்செய்தி மட்டுமே. ஒரே ஒரு நல்ல செய்தி இந்த உலகத்துல, இயேசு நமக்காக வந்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மை பரலோகத்துக்கு கூட்டு போக போகிறார், மனவாட்டி அந்த மனவாட்டி சபையை இணைக்க போகிறார், நம்ம மனவாளன் வரும்பொழுது மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் நற்செய்தி. மற்ற உலகத்தில் எல்லாம் கேட்கக்கூடிய எல்லாமே கெட்ட செய்தியாக இருக்கிறது. இப்ப நற்செய்தி எது? நற்செய்தி எதுனா கிறிஸ்து நமக்காக வந்தார். இப்ப சொல்லும் பொழுது வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே, வேற ஒரு நற்செய்தி இல்லையே. ஆனால் கலாத்திய சபை வேறொரு நற்செய்திக்கு நேராக போய்கொண்டிருக்க பார்க்கிறோம். போர் ஆயிடுச்சு, இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு போர் ஆயிடுச்சு, பைபிளை படிச்சு போர் ஆயிடுச்சு. இப்ப போர் ஆன உடனே வேறொரு சுவிசேஷத்தை தேடிக்கிட்டு இருக்க, வேற ஒரு நல்லா இருக்கான்னு கேட்கிறான். அதனால பவுல் சொல்றாரு, கலாத்தியர் 4:11 சொல்லும் பொழுது, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். ஆமா, ஒரு பயம் வருகிறது. என்னன்னா, வீணா போயிட்டோ பிரயாசம். இந்த நாள்ல உங்க பிரயாசம் வீணா போச்சு, பயம் வருதா? ஐயோ, வீடு கட்டிடுவேன் நினைச்சேன், பிரயாசப்பட்டேன், ஆனா வீணா போயிடும் பயம் வருதா? பிசினஸ்க்காக இவ்வளவு எஃபோர்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஆமா, தொழிலுக்காக இவ்வளவு வைராக்கியமே உழைத்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எதிர்காலம் இல்லாமல் போய்விடுமோ என்கிற ஒரு பயம் வருகிறதா? அந்த பயத்தில் ஆவியிலிருந்து கர்த்தர் அந்த காலையில் உங்களை விடுவிக்கிறார். பயப்படாதிருங்கள், நிச்சயமாய் பலன் உண்டு, நிச்சயமாய் உங்களை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்க சொல்லும் பொழுது கலாத்திய சபையை பார்த்து சொல்றாரு, நான் பிரயாசப்பட்டது வீணாய் போய் வேண்டுமோ பயந்திருக்கிறேன். எனவே இந்த நாளில் ரட்சிப்பு வீணா போயிடக்கூட, வீணாய் போய் கொண்டிருக்க சேர்ந்து கொண்டு நாம் வீணாய் போய்விடக்கூடாது. சேர்க்கை சரியா இருக்கணும். ஆமா, நாம் சேர்க்கை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமா, ஜெபிக்க கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போதே ஜெபிக்கிறவங்க பேர்ல சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பான், ஜெபிக்கிறவங்க பேர்ல அடுத்தவங்களை குற்றப்படுத்தி கொண்டு இருப்பான், ஜெபிக்கிறங்கிற பேர்ல தன்னை நீதிமானாய் காத்து கொண்டு இருப்பான். அப்படிப்பட்டவற்றை விலகிடணும். ஆமா, ஏன்னா அதுவும் பிரச்சனை தான், அது போராட்டம் தான். அப்ப ஆமா, பரிசுத்தவான்களோடு இணைக்கப்படணும். பரிசுத்தவான்கிற போர்வையில் ஆமா அலைந்து தெரியும், அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுல கவனமா இருக்கணும். இப்ப பார்க்கும்பொழுது கலாத்திய சபை பவுலை காட்டிலும் ஸ்பெஷலா சில பேரை பார்த்துருச்சு. பவுலை காட்டிலும் ஆமா சில கவர்ச்சியான பிரசங்களை பார்த்த உடனே கலாத்திய சபை ஆமா அங்க வேற திசைக்கு நேராக போய்விட்டது. அப்ப பவுல் சொல்றாரு, மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுகிறார் கலாத்திய சபைக்கு. ஏற்கனவே எத்தனை கடிதம் எழுதியிருக்காரு நமக்கு தெரியும். மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுகிற, கடிதத்தின் வாயிலாக கலாத்திய சபை சந்திக்கிறார். உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போய்விடுமோ என்று பயந்திருக்கிறேன். ஆமா, பரிசுத்தவானுக்கு சில நேரம் பயம் வரும், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் பயம் வரும், எதிர்காலத்தை குறித்து பயம் வரும், மரண பயம் வரத்தான் செய்யும். ஆனா அதிலே ஸ்டே பண்ணிடக்கூடாது. போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று எலியா ஜெபித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில்
அவன் கொடுக்கல. எலியா எங்கெல்லாம் ஜெபித்தாரோ, என்னென்ன ஜெபிச்சாரோ, அவன் பிள்ளை உயிரோட வர வேண்டும் என்றால், அற்புதம் நடக்க வேண்டும், பல ஜெபத்திற்கு எலியாவுக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல பதில் கொடுக்கவில்லை. நாமும் பல நேரம் தோற்று போகும்போது ஜெபிக்கிறோம், போதும், வாழ்ந்தது போதும், ஓவர், போதும், இந்த பூமியில் போதும்யா. அவன் ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க, உறவுகளும் சொந்த பந்தங்கள் ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க, போதும் சொல்லி பல நேரம் நாமும் என்ன செய்யறோம்னா அந்த எண்ணத்துக்குள்ளாக வருகிறோம். இல்லை இல்லை, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அது ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம், தேவன் உங்களுக்கு செய்ய சொன்ன ஒரு காரியமாக இருக்கலாம். எனவே நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு சிஸ்டர், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது பாஸ்டர், நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. எலியாவுக்கு சொன்ன வார்த்தை போதும் கர்த்தாவே சொல்லும்போது, போதும் இல்லடா, போதும் இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமா, இங்க நீங்க போதும் சொல்றீங்க, இல்லை 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 இல்லை, நான் பிரயாசப்பட்டது போதுன்றீங்க, இல்லை இல்லை இல்லை. ஆமா, ராமுலும் பிரயாசப்பட்டோம், போதும், இல்லை இல்லை இல்லை, இப்ப பிரயாசப்படு சார். பகல்ல ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பே இல்லை. ஆமா, இரவு தான் மீன் பிடிக்க முடியும். ஆமா ஆமா, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேதுருலாம் பார்க்கும்பொழுது பயங்கரமாக மீன் பிடிக்கக்கூடியவர். எந்த திசையில் போனால் எங்கே காற்று அதிகமாக இருக்கும், எங்கே மீன் பிடிக்கலாம், எங்கே சிக்கும், எங்கே வலையில் சிக்கும், எங்கெங்கே எந்தெந்த மீன் சிக்கும்னா தெரியும். ஆனால் இந்த இடத்துல தோற்று போனார். இந்த இடத்துல தெய்வீகம் மனுஷதிகம் தோற்று போனது, இந்த இடத்துல தெய்வீகம் அந்த இடத்துல ஜெயித்ததை பார்க்கிறோம். எனவே நாம் பிரயாசப்படுகிறோம், ஆனாலும் தெய்வீக கரம், தெய்வீக கரம். ஆமா, சில நேரம் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே ஆமா, பல நேரம் நம்முடைய பிரயாசம் வீணா போச்சுன்னு கவலைப்படாதீங்க. ஒரு பிரயாசம் வீணா போகல. ஆமா, நீங்க வீணா போகல. கர்த்தர் உங்களுக்குள்ள ஆமா பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். வெளிப்படுத்த விஷயத்தில் ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்றார், நம்ம சபையை பார்த்து பேசுற மாதிரி எபேசு சபைக்கு கர்த்தர் பேசுகிறார், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும், ஆமா, என் நாமத்திலிருந்து இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இலைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபை, சூப்பர்ல, வா, நல்லா இருக்குல்ல, இது எப்படி இருக்கு? இலைப்படையாமல் பிரயாசப்பட்ட சபை, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்க. இந்த நாள் உங்க பிரயாசத்தை அறிந்திருக்கிற தேவன், உங்களுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் இலைப்படையாமல் தேவனுக்காய் செய்யக்கூடிய காரியத்தை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாக அதை கனம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்காய் ஓடின ஓட்டங்கள், நான் தேவனுக்காய் பெரிய காரியம் செய்தேன், நான் தேவனுக்காக ஓடினேனே, அது இந்த சபை மறந்துச்சா? ஆமா, சபை மறந்திருக்கலாம், சபை போதகர்கள் மறந்திருக்கலாம். நான் தேவனுக்காய் ஓடின காரியத்தை கர்த்தர் ஆமா கவனித்திருக்கிறார், தேவனுக்காக கொடுத்ததை கவனித்திருக்கிறார். எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உன் கிரியைகள் அறிந்திருக்கிற, உன் கிரியை வேலைப்பாடுகள், உன் பிரயாசங்கள், எஃபோர்ட் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. என் நாமத்து நிமித்தம் நீ ரெஸ்ட் இல்லாம வேலை பார்த்தது. ஆமா, வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2:4 வாசிக்கும் பொழுது, என் நாமத்து நிமித்தம் நீ இலைப்படையாமல் போராடினது, இலைப்படையாமல் செய்தது எல்லாத்தையும் அறிந்திருக்கிற. ஆமா, அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு குறைவு சொல்றாரு. ஏன்னா நிறைவு சொல்லும் போது குறைவை சொல்லணும்ல, ஒரு குறைவை சொல்லுகிறாரு. ஆனா ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டப்பா, ஆதியிலிருந்து அந்த லவ் என் மேல உள்ள பாசத்தை விட்டுட்டேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு கடமைக்கு ஜெபிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பர்ல. இப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு கடமைக்கு ஜெபிக்கிற மாதிரி இருக்கு. 6 மணிக்கு எந்திரிச்சு ஏதோ கடமைக்கு இன்னைக்கு வேதத்தை வாசிச்சே ஆகணும். கிறிஸ்தவா இருக்கிறோம், வர வழியே இல்லை. நம்ம இப்ப தந்தி தினமும் எடுத்து வாசிக்க முடியாது. கிறிஸ்தவா இருக்கிறதுனால ஏதோ ஆமா ஏதோ வேதத்தை வாசிச்சே ஆகணுங்கிறதுக்காக வாசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் சொல்லல, கர்த்தர் சொல்றேன். எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகிலும் உன் பேர்ல ஒரு குறை இருக்கு. என்ன குறைனா, அந்த லவ்வை விட்டுட்டப்பா, அன்பை விட்டுட்டப்பா. ஆமா, அன்பு விட்டுட்டேன். அன்பு முக்கியம், அன்பே பிரதானம் பாடுறோம். ஆமா, அன்பு அன்பு அன்பு. ஆமா, இப்ப அன்பை விட்டுட்டேன். கடவுள்கிட்ட கூட அன்பாவே இல்லை. ஏன்னா நான் பிரயாசப்பட்டதை கடவுள் கொடுக்கலையேன்னு சொல்லி கடவுள்கிட்டே ஒரு வம்போடே பிரயாசப்பட்டுட்டேன். ஆமா, கடவுள்கிட்டே ஒரு வம்போடையே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடவுள் என் மேல் அன்பாக இருக்கவில்லை. காட் இஸ் லவ். கடவுள் அன்பாக இருக்கிறார். யோவான் சொல்றார், தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமா, இப்ப தேவன் அன்பாக இருக்கிறாருங்கிறத பிசாசு அவர் அன்பாகவே இல்லை, அவர் வேற மாதிரி இருக்காருன்னு காமிச்சிட்டே இருக்கான். அதை பார்த்து நம்மளும் இல்ல அன்பா இருந்தா கொடுத்துருக்கணுமே, அன்பா இருந்தா செஞ்சிருக்கணுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வசனம் வார்த்தை சொல்றது தேவன் அன்பாக இருக்கிறார். எனவே இப்ப சொல்றாரு, நான் அன்பா இருக்கேன், நீ அன்பா இல்லைன்ற. இது எப்படி இருக்கு? சூப்பர்ல. இது பயமான வார்த்தை. அப்ப பிரயாசத்துல ஓகே. ஆனா இப்ப ஆதியில இருந்த அன்பு, அந்த ஆதியில இருந்த அன்பை, ரட்சிக்கப்பட்ட இருந்த அன்பை, ஞானஸ்நானத்தில் இருந்த அன்பை, அபிஷேகம் இருக்கும் போது அந்த ஆவியில் நிரப்பப்பட்ட அந்த அன்பை, அந்த ஆதி அன்பை ஆமா விட்டு 10 வருஷம் ஆச்சு. அந்த ஆதியில இருந்த அன்பை விட்டு 15 வருஷம் ஆச்சு. நீ மறுபடியும் என்ன செய்யணும்? மறுபடியும் வாங்குறார். மறுபடியும் வா. பிரைஸ்ல இருந்தனால மறுபடியும் வருவோன்னே
மறுபடியும் பிரயாசப்பட்டோம், பிரயாசத்தில் பலன் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் வருவோம். உங்களை என்னையும் சேர்த்து சொல்றேன், நான் மறுபடியும் புதிய பிரயாசத்தோடு, இன்னொரு எஃபோர்ட்டோடு, இன்னும் தேவனுக்காக ஏதோ ஒன்று செய்வோம். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் பல பேர் பார்க்கும்போது பல கிலோமீட்டர் நடந்து போய் பிள்ளைகளுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரில் பார்க்குறோம், ஆசிரியரில் பார்க்குறோம், பல மலைகளில் ஏறி சில பொருட்களை விநியோகம் பண்ணுறதை பார்க்குறோம். அரசாங்க ஊழியர்களை பார்க்குறோம், பல இடங்களில் போய் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலை செய்யக்கூடியவர்களை பார்க்குறோம். உங்கள் பிரயாசம் வீணாக போகாது. உங்கள் பிரயாசத்தையும் கர்த்தர் பார்க்குறார் சார். உங்கள் பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து நிச்சயம் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். இப்போ இலைப்படையாமல் செய்யக்கூடிய பிரயாசம், அந்த இலைப்படையாமல் செய்யக்கூடிய பிரயாசத்தையும் கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே உங்கள் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இல்லை நீங்கள் பிரயாசப்பட்டீங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பல ஆள்கிட்ட போய் என் பிள்ளைய பார்த்துக்கன்னு சொல்லாதீங்க. தெய்வத்திட்ட பார்த்து சொல்லுங்க. பல ஊழியர்கிட்ட போய் செபிக்கிறோம், நல்லது, சூப்பர். ஆனால் போய் என் பிள்ளைகளை பார்த்துக்கன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. என் பிள்ளைகளை கர்த்தாவே நீ பார்த்துக்கொள்வி, எனக்கு அப்புறம் என் சந்ததி நீ பார்த்துக்கொள்வின்னு சொல்லுங்க. பெரியோரே, பெரியோரே, நீங்க சொல்ல வேண்டிய காரியம், என் பேர பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் தெய்வமே யெகோவா இயேசுவே நீ, ஆண்டவரே இயேசுவே நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீ சொல்லுங்கள். உங்கள் சந்ததியை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு உங்கள் சந்ததியை அபிஷேகம் பண்ணுவார். பேசலாம். உங்கள் அந்த அபிஷேகத்தின் வல்லமைக்கு நேராக உங்கள் சந்ததியை கர்த்தர் நடத்துவார். இன்னொரு சொல்லும்பொழுது நம்முடைய பிரயாசங்கள் சில நேரம் விருதாக போய் கொண்டிருக்க போல தெரியலாம். நிச்சயமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதில் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 127 சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் அதை கட்டுவதோடு பிரயாசம் வருதா, கர்த்தர் நகரத்தை காவார் ஆகில் காவலர் விழித்திருப்பது விருதா. இப்போ நம்ம ஸ்தோத்திர வீடை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். அநேகர் வீட்டை கட்டுகிறார்கள், அநேகர் திருச்சபை கட்டுகிறார்கள். அநேக நேரம் பேசு மட்டத்தோடு நிற்கிது பிரதர், அடிமை பேசு மட்டத்தோடு நிற்கிது பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க, வீடு நிற்கிது, ரொம்ப நாளாக நிற்கிது. ஒரு இடத்துல பார்க்கும்போது பல ஆண்டுகள், ஒரு 10 ஆண்டுகள் ஒரு வீடு நின்றுகிட்டே இருந்துச்சு. நான் போகும்போதெல்லாம் பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் யார் என்ன தெரியவே தெரியாது. ஆனால் செபித்தேன், 10 ஆண்டு இப்படியே இருக்க ஆண்டவரே, அந்த வீடு நிச்சு. அதுக்கப்புறம் கட்டப்பட்டு சூப்பராகிட்டாங்க. பல ஆண்டுகள் அப்படியே இருந்துச்சு, பெரிய வீடை கட்டினாங்க. ஆனால் 10 ஆண்டுகள் நிறைவு செய்ய முடியலை, அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் மறுபடியும் கட்ட வைத்தார். இந்த கால வேளையில் கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். குடும்பம்ங்கிற வீடு அது இடிஞ்சு போயிருக்கலாம். அது முக்கியம் இல்லை. குடும்பம்ங்கிற வீடு, கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிற வீடு இடிஞ்சு போயிருக்கலாம். அதை இணைப்பதற்கு பல பஞ்சாயத்து மூலமாக பிரயாசப்பட்டிருக்கலாம், கோர்ட்டே பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் முடியாது. கர்த்தர் தான் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் தான் கிருபை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கும்போது ஊழியத்தில் பல பிரயாசப்படுகிறோம், ஆத்துமா அறுவடைக்காய் பிரயாசப்படுகிறோம். அந்த ஆத்துமாவை கொண்டு வந்து சேர்ப்பது கர்த்தர். கர்த்தர் அனுதினமும் சபைகளை அப்போஸ்தலர் போய் டாக்ஸ் கொடுத்த மாதிரி தெரியலை. உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க, அந்நிய பாஷையில் உட்கார்ந்து ஜெபித்தே கொண்டிருந்தார்கள். சபையிலே கர்த்தர் அனுதினமும் காடையிலே கொண்டு வந்தது போல மக்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அனுதினமும் சபை பெருகி கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனவே ஜெபத்தில் பிரயாசப்படுங்க, உபவாசத்தில் பிரயாசப்படுங்க, தேவனுக்கை கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. தேவனுக்கை பற்றி எறிய வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. சூப்பர்ல, தேவனுக்கை பற்றி எறிய வேண்டும் என்று பிரயாசப்படுங்க. எனவே இந்த நாளில் யாரெல்லாம் போதும் என்று கையை உயர்த்தினீர்களோ, இல்லை இப்போ சொல்லுங்க, போதாது நான் செயல்பட வேண்டும், போதாது நான் பற்றி எறிய வேண்டும், போதாது தேவனுக்கு ஏதோ ஒரு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உற்சாகமாய் ஒப்புக் கொடுங்க. உங்கள் பிரயாசத்தை மறுபடியும் ஊழியத்தில் வெளிப்படும். உங்கள் பிரயாசம் மறுபடியுமாய் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும், குடும்பத்தில் வெளிப்படும். எனவே உங்கள் பிரயாசத்துக்கு பதில் தரக்கூடிய தேவன். இப்போ கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் கர்த்தருடைய பிரயாசம் வருதா? வீட்டை கட்டக்கூடிய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளில் எங்கெல்லாம் பாதி கட்டி முடிக்கப்பட்டு கட்டி முடிக்க முடியாமல் தடவி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் கட்டி முடிக்கும்படி கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு கர்த்தர் தான் சார். கோத்ரேஜ் பீரோல நம்ம பெரிய லாக்கர் இல்லை, கர்த்தர் தான் பாதுகாக்கிறார். அதுக்குள்ளே வந்துடணும். நம்ம அதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இளைப்பாற முடியும். பூட்டை இழுத்து பார்த்துட்டே இருக்கிறது இல்லை. டோரை பூட்டிட்டோமா சந்தேகப்படுறது இல்லை. இங்கே பார்க்கும்போது கர்த்தர் நகரத்தை காவார் ஆகில் காவலர் விரித்திருப்பது விருதா. அப்போ வாட்ச்மேன்லாம் அவங்க தவறாக பதிவு செய்யலை, நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் கர்த்தர் தான் மேலான பாதுகாப்பு கர்த்தர்னு சொல்லி இந்த இடத்துல இறைவன் சொல்றதை பார்க்குறோம். காவலர் வேலை அவசியம்தான். காவல்துறை மூலமாக தான் நம் தேசம் பாதுகாக்கப்படுகிறது, மிலிட்ரி மூலமாக நம் தேசம் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஆள் இருக்காரு, அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. எனவே அவர் பாதுகாக்க வேண்டும். இந்த காலையில் நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், பிரயாணத்தில் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். நல்ல கண்டிஷன் உள்ள கார் தான் தீப்பிடிச்சு எரிஞ்சிருது, கண்டிஷன் உள்ள பைக்கு தான்
ஆனால் போய் சேர பாதுகாப்பு இல்லை. இப்போ கர்த்தர் தான் நம்முடைய போக்குவரத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த நாளில் பிரயாசப்பட வேண்டியது நீங்கள், வாய்ப்புகளையும் ஆசீர்வாதி தர வேண்டியது அவர் பொறுப்பில் இருக்கு. இப்போ நான் பிரயாசப்பட்டதுனால எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம நினைக்கிறோம், அதான் தப்பா இருக்கு. நான் பிரயாசப்பட்டேன், ஒர்க் அவுட் ஆகலைன்னு கோபம் வருது. இல்லை, பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய வேலை, ஆசீர்வதிக்கிறது அவருடைய வேலை. அப்போ நான் பிரயாசப்படாமல் ஒதுங்கிறேன்னா அதில் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆமாம், ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதைக்கணும், அவன் தண்ணி பாய்ச்சணும், களைகளை பிடுங்க வேண்டும். ஈசாக்கு செய்ய வேண்டிய வேலையில செய்தால் 100 மடங்கு பலனை அவர் தெய்வம் தரும், 100 மடங்கு பலனை யாவே தரும், 100 மடங்கை பரிசுத்த ஆவியானவர் தருவார். நான் செய்ய வேண்டியது என்னன்னா விதைக்கணும், நான் செய்ய வேண்டியது நீர் பாய்ச்ச வேண்டும், நான் செய்ய வேண்டியது அதுக்காக எஃபோர்ட் எடுக்கணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணும் பொழுதுதான் 100 மடங்கு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆமா, இரவெல்லாம் மந்தையை பாதுகாக்கிறார். யார்? யாக்கோபு. அவன் மந்தையை பாதுகாக்கிறார். ஆமா, இரவெல்லாம் மந்தையை குறித்து கவனமாக கரிசனையாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா மந்தை பெருகிறது. ஆமா, மக்கள் பெருகிறார்கள், ஆசீர்வாதம் பெருகிறது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா பெருகிறதுக்கு என்னன்னா பிரயாசப்படணும். பிரயாசப்படணும். அப்ப பெருகலையே, நான் பிரயாசப்பட மாட்டேன் என்பது முட்டாள்தனமானது. அதை விட்டுட்டு இல்ல நான் பிரயாசத்தை பட்டுக்கொண்டே இருப்பேன், பிரயாசத்திலே போராடி கொண்டே இருப்பேன், பிரயாசம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், பிரயாசத்தோடு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆமா, ஆனா நிச்சயம் ஒரு பிளஸிங் வரும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அதோட ஒரு வேதனை கூட்டார். எனவே நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு பலத்தோடு, ஒரு வைராக்கியத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்ம என்ன செய்வாராக? ஆசீர்வதிப்பாராக. அப்ப நிறைவு செய்ய விரும்புகிறேன். பார்க்கும்போது பிரயாசப்படுங்கள், பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அப்ப யோனா 4:10 வாசிக்கும் பொழுது அது கர்த்தர் சொல்றாரு. யோனா 4:10 அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதாபிக்கிறாயே. ஆமா, ஆமண செடிக்காக பரிதாபம். ஆமா, மாங்காய் செடி இல்லைங்க, ஆப்பிள் செடி இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட் கொடுக்கக்கூடிய மரம் இல்லை. ஆமா, இங்க பார்க்கும்போது சாதாரண ஒரு ஆமணக்கு செடி. ஆமா, இங்க நினிவே அழிந்து போக வேண்டும் என்று யோனா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நினிவேல போய் சுவிசேஷம் சொல்லு, நான் நினிவே 40 நாள காலி பண்ண போறேன், சுவிசேஷம் சொல்லு அப்படி சொன்னா சுவிசேஷம் சொல்லுகிறார். இப்பொழுது யோனா மூலமாய் அசிரிய தலைநகர நினிவே, ஈராக்கு ஒரு பகுதி தான் பாபிலோன், ஈராக்ல ஒரு பகுதி, மற்றொரு பகுதி தான் அசிரியா. இப்ப அசிரியர்கள் மனம் திரும்பினார்கள், நினிவே மனம் திரும்பினது. நினிவே 3 நாட்கள் போகத்தக்கதாக ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. சென்னை, பெங்களூர் சிட்டி மாதிரி பெரிய பட்டணமாக இருந்தது. இப்ப அவன் 3 நாள் பிரயாணம் பண்ணலாம், ஒரு நாள் சுவிசேஷம் சொன்னா, 2 நாள் அடுத்து போகவே இல்லை. இப்ப நினிவே அழிய வேண்டும் என்று சொல்லி கூடாரம் போட்டு வெளியில தங்கியிருந்தார். ஆனா நினிவே அழியவே இல்லை. நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பின உடனே இவனுக்கு கோபம், நினிவே அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. ஏன்னா அசிரியர்கள் பாடாய் படுத்தினார்கள். சீரியர்கள் வேற, அசிரியர்கள் வேற. சீரியா இப்ப இருக்கிற சீரியா இப்ப இருக்கு, ஆனா அசிரியா இப்ப இல்ல. சீரியா போர் தொடுப்பார்கள், போய் விடுவார்கள், அவ்வளவுதான். ஆனா அசிரியர்கள் கொன்று குவித்து விடுவார்கள். ஆமா, ரொம்ப சேதத்தை உண்டாக்குவாங்க அசிரியர்கள். எனவே சிறு வயதிலிருந்து அசிரியா மேல கோபம், கசப்பு இருந்தது. எனவே அசிரியர்கள் அழிய வேண்டும் என்று காத்திருந்தார். எனவே பிரயாணத்துக்கு வேற திசையில் தர்சுக்கு போனார். கர்த்தர் மீன் மூலமாக மறுபடியும் எங்க கொண்டு போய் விடுறாருன்னா நினிவே பட்டணத்திலே போயே கொண்டு போடுறாரு. இப்ப பார்க்க சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நினிவே அழியவில்லை. அதுக்காக கோபப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார், எரிச்சல் அடைகிறார். நீ சாகுற வரைக்கும் எரிச்சலா இருக்காதுன்னு சொல்றாரு, நீ எரிச்சலா இருக்காது நல்லது இல்லைன்னு சொல்றாரு, நான் சாகுற வரைக்கும் எரிச்சலா இருக்க நல்லது அப்படின்றார். நமக்குள்ள எரிச்சல் இருக்கக்கூடாது. எரிச்சல் பிசாசு கொண்டு வரக்கூடியது. எரிச்சல் காரியங்கள் உங்களை எரிச்சல் உண்டாக்கிட்டாங்க அப்படின்னா அந்த எரிச்சலே கண்டினியூ பண்ணிடக்கூடாது. அந்த டேவை காலி பண்ணிடக்கூடாது. அதுலேருந்து வெளியே வரணும். ஏன்னா எரிச்சல் பிசாசால் உண்டாகப்பட்டது. இப்ப பார்க்கும்போது சொல்றாரு, அவன் எரிச்சல் ஆகி வனாந்தரம் தானே, மரம் இல்லை, ஒன்றும் இல்லை, வனாந்தரத்தில் வெளியில போய் உட்காந்துருக்கிறான். இப்ப கர்த்தர் படக்குன்னு பார்க்கும்போது நைட்டோட நைட்டா ஒரு பெரிய ஆமணக்கு செடியை, ஒரு பப்பாளி மரம் உயரத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆமண செடியை அந்த அன்னைக்கு நைட்டே வளர வச்சுட்டார். அதை மறுநாள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். யோனாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா சூப்பரா ஒரு செடியை கத்த உண்டாக்கிட்ட ஒரே சந்தோஷம். மறுபடியும் பார்க்கும்போது ஒரு பூச்சி அனுப்புகிறார். அந்த பூச்சி அந்த பூச்சி ஆமண செடியை அரிச்சு போட்ட உடனே இப்ப துக்கப்படுறார், எரிச்சல் அடைகிறார். ஆமண செடி அரிச்சிருச்சு. சூரியன் வந்த உடனே அது அந்த ஆமண செடி தொங்கிருச்சு, வாடி போச்சு.
இப்போ யோனாவுக்கு பயங்கரமான கோபம். என்னன்னா, ஒரு நிழலை தந்தாரு, இப்போ நிழலை எடுத்துட்டாரு. ஆமாம், நிழலை தந்தவரே நிழலை எடுத்துட்டார். இந்த நாளில் கூட்டை கட்டினவரே கூட்டை கலைச்சி உன்னை பறக்க வைக்கிறார் சார். சோர்ந்து போகாதீங்க. ஆமாம், பிரச்சனையை சால்வ் பண்ணவரே மறுபடியும் பிரச்சனை உண்டாக்குற மாதிரி தெரியுதே. சூப்பர்ல. வா, இங்கே பார்க்கும்போது ஆமாம், ஆமண செடி தந்தது அவர் தான், நிழலை தந்தது அவர் தான். இப்போ நிழலை கலைச்சி விட்டு வெயிலில் அனுப்புறது அவர் தான். ஆனாலும் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். எனவே எதுனாலும் பார்த்துக்கலாம், கத்த கூட இருக்கிறார். எதுனாலும் பார்த்துக்கலாம். சூப்பர்ல, கத்த நடத்துவார். இங்கே சொல்லும் பொழுது நீ பிரயாசப்படாதோ. இப்போ ஆமண செடிக்கு தண்ணி ஊற்றலை, ஆமண செடிக்கு தண்ணி ஊற்றலை, ஆமண செடியை விதை போடலை, முக்கியமாக மேட்ரே விதை போடலை. ஆமாம், அந்த விதைன்னு போடலை, தண்ணி ஊற்றலை, ஆமண செடிக்காக பிரயாசப்படலை. இப்போ பிரயாசமே படலை, ஆனாலும் ஆமண செடி வளர்ந்தது. இந்த நாள் நீங்கள் சிலர் பிரயாசப்படாமே ஆண்டவர் கொண்டு வருவார் சார். சில நீங்கள் பிரயாசப்படாமே உங்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிரயாசப்படாமே உங்கள் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பிரயாசப்படாமே உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே சோர்ந்து போகாதீங்க. ஆமா, சில காலத்துக்கு பிரயாசப்பட்டுட்டே இருப்பீங்க, அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாம இருக்கும். சில காலத்துக்கு நீங்க பிரயாசப்படாமே இருப்பீங்க, அந்த காரியம் சூப்பரா நடக்கும். அப்ப உங்களுக்கு ஆசை உண்டாகும். ஆமா, ஆண்டவர் சூப்பர் நடத்துறாரு. அதை தான் ஆண்டவருடைய நடத்துதல பார்க்கிறோம். இப்ப பார்க்கும் பொழுது பிரயாசப்படவில்லை. இப்ப சொல்லும் போது என்ன சொல்லுறாருன்னா, நீ பிரயாசப்படாம ஆமண செடி அழிஞ்சு போச்சு. ஆனா இவங்க அப்படி இல்லை, நானும் உண்டாக்கின மக்கள். நினைவேல அப்பயே 120 பேர் இருக்கான். அந்த காலத்துல ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவ்வளவு பேர் வாழ்ந்திருக்கான் ஒரே சிட்டிக்குள்ள. அப்பெல்லாம் பார்க்கும்போது கிராமங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை 500-1000 இப்படி தான் இருக்கும். ஆனா அந்த அப்பயே நினைவேங்கிற அந்த மகா பெரிய சிட்டிக்குள்ள, நகரத்துக்குள்ள, நம்ம இப்ப சென்னையில் இருக்க மாதிரி அப்பயே 120,000 மேல ஆள் இருக்கான், வாழ்றான். அப்ப எண்ணற்ற மிருகங்களும் பறவைகளும் அந்த இடத்துல எண்ணற்ற விலங்குகளும் காணப்படுகிறது. எனவே ஆண்டவர் சொல்லும் பொழுது நினைவை எப்படி அழிக்க முடியும்? அவ்வளவு பேர் இருக்காங்களே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இருக்காங்களே. அப்படின்னா பாவம் இல்லைங்கிறது ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. இது பாவம் இல்லை அப்படி யார் கற்றுக் கொடுக்க முடியும்? கற்றுக் கொடுக்கல. அவங்க அந்த கல்ச்சரை வளர்ந்துட்டாங்க. விபச்சாரம் பண்ணுவது பாவம் சொல்லித்தரல, தண்ணி அடிப்பது பாவம் சொல்லித்தரல, கள்ள உறவு பாவம் சொல்லித்தரல, கொலை செய்வது பாவம் சொல்லித்தரல, திருடுவது பாவம் சொல்லித்தரல. அதனால அவங்க அது இதெல்லாம் நல்லது நினைச்சிட்டாங்க. ஒரு மனுஷன் சொல்லும் போது மனம் திரும்பினார்கள். இப்ப மனம் திரும்பினும் பொழுது கர்த்தர் அழிக்க விரும்பவில்லை, மன்னித்தார். பிரைஸ் தி லார்ட். மன்னித்த உடனே ஆமா, யோனா கோபம் வந்து விட்டது. நான் சொல்லவில்லையா? நான் முதலே சொன்னேனையா, நீ இரக்கம் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர், நான் போக மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் சிலர் கர்த்தர் சில பேரை மன்னிச்சிருவார். ஆனால் நமக்கு கோபம் வரும். ஆமா, சில நேரம் அவங்களுக்கு வலி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும், நம்ம கோவம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த எரிச்சல் இருக்கக்கூடாது, அந்த எரிச்சலை டிராவல் பண்ணவே கூடாது. அவனை ஆசீர்வதிச்சு அவனை காட்டி எனக்கு பிரமாண்டம் ஆசீர்வதிப்பார். அவன் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். சரி பண்ணுவார், சரி ஆக்கிடுவார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் பிரயாசத்தை இந்த காலை வேளையில கனம் பண்ணி உங்கள் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கக்கூடிய தேவன் நிறைய விஷயம் விரும்புகிறேன். சங்கீதம் 128 சங்கீதம் 2 வாசிக்கும் பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவ்வளவுதாங்க. ஆமா ஆமா, எதிர்மறையா ஆரம்பிச்சு நேர்மறையா முடிக்கிறேன். ஆமா, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று ஆரம்பிச்சு இப்போ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சூப்பர்ல, வா, நல்லா இருக்குல்ல? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். இந்த நாளில் உங்க கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிக்கிறவர், உன் கையின் பிரயாசத்தில் நீங்கள் சாப்பிடுவீர்கள். ஆமா, இது எதை குறிக்குதுன்னா, நீ எதை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும் குறிக்குது, நீ எது பண்ணாலும் வாய்க்கும் குறிக்குது, நீ எது பண்ணாலும் நல்லது நடக்கும் குறிக்குது. எனவே உங்கள் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பார், உங்களை நடத்துவார். ஒருவேளை ராமும் பிரயாசப்பட்டோம் சொல்லி சீமோன் பேதுரு போல சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பிரயாசத்தை விட்டுறாதீங்க. நிச்சயம். ஆமா, சீமோன் பேதுருவை தேடி இயேசு போனார் சார். ஆமா, இயேசுவை தேடி சீமோன் பேதுரு போய் சொல்லல, பிரேயர் குறிப்பு கொடுக்கல, பிரேயர் பாயிண்ட் சொல்லல, எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஜீசஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை. சீமோன் பேதுருவை தேடி போனார். எங்கெல்லாம் பிரயாசங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் பிரயாசங்கள் வீணாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதை தேடி இயேசு போகிறார். ஆனால் நம் பிரயாசமாவது பட வேண்டுமே, நம் பிரயாசமாவது அந்த செயலாவது செய்து கொண்டிருக்க வேண்டுமே. அப்போது நிச்சயம் ஒரு பலனை தருகிறார், நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே உங்கள் பிரயாசங்கள் ஆமா, இவ்வளவு நேரம் ஜோம் பண்ணி வேஸ்ட் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆமா மொத்தமா வச்சு ஆமா ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்ற அவர் மிகப்பெரிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பார்.